ரஜினிகாந்த் ஒரே ஒரு விஷயத்தை ஒரு ரகசியத்தை பரம ரகசியத்தை நேற்று வெளிப்படுத்தியிருந்தார் சொல்லியிருந்தார். என்னென்னா நாம் கூட வீடியோவில் பேசியிருந்தோம். பேபி நம்ம வீடியோ கூட பார்த்துருக்கலாம். அது நமக்கான பெருமை தான். நிறைய பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம். ஒரு 74 வயசு எழுத்தாளர் சுஜாதா சொன்னதை சொல்லியிருந்தோம். ஒரு 74 வயசில் ஒரு நல்லா ஒரு மோஷன் போனோம், சாப்பிட்டது ஜீர்ணிக்கணும், படுத்த உடனே தூங்கணும், அதுதான் அந்த வயசுக்கான இதுன்னு, அது இருந்தாலே போதும், ஒரு கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த 74 வயசில் சின்ன பையன் மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு, என்னையா இவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குன்னு ரஜினி பற்றி சொல்லியிருந்தப்போ அதுக்கு தான் சொல்லியிருந்தார். என்னை பார்த்தவொடனே ஒரு வைப் ஏற்படுதுன்றாங்க, என்னை பார்த்தவொடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்றாங்க. நான் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கேன், இவ்வளோ வைப்பாக இருக்கேன் எப்படின்னு அந்த ரகசியத்தை கேட்குறாங்க. அதுக்கு அந்த கிரியா யோகா, அந்த பயிற்சி, அந்த யோகா கற்றுக்கிட்டால் போதும், அது ஒரு பரம ரகசியம். ஆனால் அந்த பரம ரகசியம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு அந்த சாமியார் கூட மீட் பண்ணது, குறிப்பாக அந்த ராஞ்சி ஆசிரமத்தில் இருந்து அந்த போட்ட வீடியோ, அப்புறம் சென்னையில் அந்த சாமியார் வந்திருந்தப்போ அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழி ஆற்றுனது, இதெல்லாம் தான் காரணம். இதுதான் என்னை இந்த அளவுக்கு வைப்பாக வச்சுருக்குன்னு. உண்மையிலே யோகா ஒரு பெரிய ஒரு பெரிய காயகல்பன் கூட சொல்லலாம். அந்த யோகா தான் இத்தனைக்கமான காரணம்னு தெரியுது. ஓகே, இதெல்லாம் மீறி நேற்று கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் அந்த ஷூட்டிங் நடந்தது. ஒரே ஒரு மீடியாவுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, போயிட்டாங்க, மைக்கை போட்டு நீட்டிட்டாங்க. சார் என்ன படம் ஷூட்டிங்? கூலி ஷூட்டிங். தொடர்ச்சியாக நடக்குமா? இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தான். அந்த கேப் விட்டு ஒரு முறை முறைக்கிறார். அடுத்த கேள்வி என்னன்னு அவருக்கு புரியல. ஏன்னா அரசியல் சம்மந்தமாக ஏதாவது கேட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு இதுவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் எது கேட்டாலும் நான் மீடியாவை சந்திக்காமல் இருக்க மாட்டேங்க, நீங்கள் மீடியா என்ன கேள்வி கேட்டாலும் சரி, ஓகேவா அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாரு. நேற்று அந்த ஒரு நாள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அந்த ஷூட்டிங், இன்னும் கூலி படம் முடியலைங்களா அப்படின்னா ஏறக்குறைய 95% முடிஞ்சிடுச்சுங்க. ஒரு 5% இருக்குது. சமீபத்தில் கூட பேங்காக்கில் இதனுடைய படப்பிடிப்பிலேருந்து ரஜினிகாந்த் வந்துட்டார். இப்போ சென்னையில் தான் இருக்கார். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் கூலியோடைய படப்பிடிப்பு, டாக்கி போர்ஷன், அதுவும் ரஜினி சம்மந்தப்பட்டது. முடிச்சிட்ட பிறகு கம்ப்ளீட்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரஜினிகாந்த் லோகேஷன் சொன்னது என்னென்னா, கண்ணா ரொம்ப நாள் எடுத்துக்கோ, அதாவது படம் மே மாதம் ரிலீஸு, இருக்கிற இந்த 4 மாதத்தையும் யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா ஒரு படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஜெயிலருக்கே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயிலர் எடுத்துகிட்டு நெல்சன் ஏறக்குறைய என்ன சொல்கிறது, கத்தி மேலே நின்னா மாதிரி நின்றுட்டு இருந்தாப்புல ஒரு பயத்தில். அப்போ ரஜினிகாந்த் சொன்னது தான் எந்த ஸ்பாட்டில் என்னென்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கலாம், தைரியமாக பண்ணு நீ அப்படின்னு. அதே தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லவே தேவையில்லை. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வெளுத்து வாங்கிட்டு வாப்பில். லோகேஷுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்க. லியோவில் ஏற்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள், லியோ ஒரு 1000 கோடி அடிக்கும்னு எதிர்பார்த்த முடியல. இப்போ ரஜினிகாந்த்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் தன் கையில் கிடச்சிருக்காரு. அவரை வச்சு கூலின்னு ஒரு படம் எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு அக்மார்க் கமர்ஷியல் படமாக இருக்கும், அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. இந்த படம் மே மாதம் ரிலீஸாக ஒரு கோடை விடுமுறை கொண்டாடுற மாதிரி விஷயம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ நாள் கடத்த மாட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் அதனுடைய படப்பிடிப்பு முடிஞ்சதுன்னா இமீடியட்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அதன் பிறகு வச்சுருந்த அந்த படம் ஏன்னா வச்சிருக்க இன்னும் நாளாகிட்டே தானே போகும். இன்றைக்கி ரிலீஸ் டேட் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். ஆகஸ்ட் ரிலீஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ரஜினியோடைய முதல் படம் ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த சென்டிமெண்ட்னாங்க நிறைய படங்கள் அவருக்கு ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகி சென்டிமெண்ட்டாக அந்த படங்கள் சூப்பர் ஹிட் ஆகிருக்குது. ஒரு தீபாவளி பொங்கலை தாண்டி இந்த மாதிரியான அந்த மாதத்தில் ரிலீஸ் ஆன படம் அது அவருக்கு அப்படின்னாங்க. இப்போ சென்டிமெண்ட் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ டேட் கிடைச்சாலே போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச கூலி மே மாதம் தான் அதனுடைய ரிலீஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஓகே. ஜெயிலர்னு ஒரு படம் இருக்குது. ஜெயிலருடைய படப்பிடிப்பு எப்போது அப்படின்னு அதையும் விசாரித்தப்போ மார்ச் முதல் வாரத்தில் அதனுடைய ஷூட்டிங். என்னங்க இந்த இதுதான் சொன்னாரான்னு நினைக்கிறேன். இந்த வைப் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த உற்சாகம். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படம் முடிஞ்சிடுச்சு, ஒரு கேப்பே இல்லை, அநேகமாக கெட்டப்பு கலைச்சிடுவார். அடுத்த படத்துக்கு ஜெயிலர் 2க்கு ரெடி ஆகிட்டார். மார்ச் முதல் வாரம் அதனுடைய படப்பிடிப்பு ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த படம் முடித்து 2026 பொங்கல் ரிலீஸ் ஆக தான் இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பேட்டி ஒன்று வைரல் ஆகிட்டே இருக்குது. மலையாள நடிகர் அலேன்சியர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறவர். வேறு யாரும் இல்லை, வேட்டையன் படத்தில் நீதிபதியாக ஒருத்தர் வருவார் பாருங்க, அவர் தான். அவர் என்ன ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருன்னா, நான் வேட்டையன் படத்தில் நடிக்கும் பொழுது தான் ரஜினிகாந்துக்கும் அமிதாப் பச்சனுக்கும் நடிக்க வராது, நடிக்க தெரியாது அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சூரத்தேங்காய் வர்ற மாதிரி விட்டுருக்காரு. அதுக்கும் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு.
நான் இப்படி சொல்கிறதுனால எனக்கு தமிழ் சினிமாவில் யாரும் என்னை கூட மாட்டாங்க, அதை பற்றி கவலையும் கிடையாது. இப்படி சொல்கிறதுனால ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்களும் இன்னொரு பக்கம் அமிதாப் ரசிகர்களும் என்னை போட்டு சாத்துவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் 2 பேருக்கும் நடிக்க தெரியாதுங்க, நடிக்க வராதுங்க அப்படின்னு இதே நான் ஒத்துக்கிறேன். நான் நடிக்க வராது தான், நிஜத்திலையும் நடிக்க வராது, திரையிலும் நடிக்க வராது. அது அந்த யதார்த்தம் தான். அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான சம்பவம். ஒரு இயக்குனர் அவருக்கு வந்து முதல் பட வாய்ப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த முதல் பட வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து வசனகர்த்தாவாக இருக்கார், அப்புறம் ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்குறாரு. அவருடைய ஃப்ளாஷ்பேக் கதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அந்த முதல் பட வாய்ப்பு கிடைக்குது. முதல் படம் வந்து ஒரு நாவலை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நாவலை படிச்சுக்கிட்டே வரவர் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் வந்தவுடனே அந்த நாவலை மூடிட்டு அந்த நாவலுடைய எண்டிங்கை வந்து தெரிஞ்சுக்க விரும்பல. அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு, வேணாம், இந்த நாவலுடைய இந்த கதாபாத்திரத்தினுடைய கிளைமேக்ஸ் எனக்கு தேவையில்லை, இதை வச்சு நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்கிறாரு. கதை சொன்னோடனே ஓகே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறாரு. ரஜினிகாந்த்னோடனே, உனக்கு எங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் எதிர்றாரு. எப்படி நீ முடிவு பண்ண, அவருக்கு நடிக்கவே தெரியாத அப்படின்னு. எனக்கு அவர் தான் சார் வேணுன்றார். நீங்கள் நடிக்க தெரியாதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த யதார்த்த மனிதன் தான் இந்த கதைக்கு, இந்த திரைக்கதைக்கு தேவன். இல்லை வேறு யாரையும் வச்சு பண்ண முடியாது, வேறு யாரையாவது வச்சு பண்ணுறதால எனக்கு சினிமா வேணாங்கன்றார். அப்போ அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுது. ஒரு டைரக்டர் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு, ஒரு முதல் பட டைரக்டர், ரைட்டு ஓகே அப்படின்னு. ஆனால் ப்ரொடியூசருக்கு ஒரு திருப்தியே இல்லை. மறுபடியும் என்னன்றாரு, எப்படிப்பா அந்த நடிகரை நீ தேர்ந்தெடுத்தன்றாரு. இல்லை நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்றாரு. வந்து பாட்டுன்னு ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ப்ரொடியூசருக்கு என்னன்னா, அந்த படத்து மேலே நம்பிக்கையில் பெரிய ப்ரொடியூசர் அவர். ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி, சரி எடுத்தது வரைக்கும் போட்டு காமின்றாரு. ஏவிஎம் ஆர்ஆர் தேட்டரில் போட்டு காமிக்கிறார். எடுத்தது வரைக்கும் ப்ராசஸிங் பண்ணி அப்போ ஃபிலிம் தானே போட்டு காமிக்கும் போது, என் பணம்லாம் போச்சு, என் சொத்தே போச்சு, எல்லாமே காலி, ஒரு கமர்ஷியல் ஐட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, தலையை கோதி விட்டுன்னு சீவிட்டு இருக்க ஒருத்தனை கொண்டு வந்து இங்கே நடிக்க வச்சுருக்கு இந்த மாதிரி கேரக்டருக்கு, இதெல்லாம் அந்த ஆள் பண்ணக்கூடிய கேரக்டரா அப்படின்னு அந்த டைரக்டர் இன்னும் மௌனமாகவே இருக்கார். அது சார் இந்த படம் ஹிட் அடிக்கும், என்னை நம்புங்க, உங்கள் பணம் எங்கேயும் போகாது அப்படின்னு மறுபடியும் கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு. அவர் இப்போ எப்படின்னா பண்ணின்னு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் எடுக்கணும் அந்த படத்துக்கு. அந்த சாங்குக்கு காசு தர மாட்டேன்றார். அந்த சாங்குக்கு காசு தர முடியாதுன்றார். இங்கே பாருங்கள், அது தர முடியாதுன்னா ஓகே, அந்த சாங்கே இல்லாமல் இந்த படத்தை முடிச்சிடலாம். ஏன்னா ப்ரொடியூசர் டென்ஷன் ஆகிட்டாப்ல. ஏன்னா ரஜினின்னு ஒரு நடிகை மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. இது ஒரு அழுத்தமான கதை, இந்த கதைக்கு வந்து அவர் செட் ஆக மாட்டார், எனக்கு திருப்தியே இல்லை அப்படி முடிவு பண்ணாங்க. அந்த சாங்கு வேணான்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம திரையில் வந்து எப்படி வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படிலாம் ரொம்ப போட்டியாக பேசிகிட்டு இருக்கோம். ஏதோ அவங்களுக்கு வந்து வாய்க்கா வரப்புக்கு தகராறு, பங்காளி தகராறு, இவங்களும் காலகாலமாக வந்து ரெண்டு பேரும் வந்து நான் விஜய் அஜித்தாக இருக்கட்டும், ரஜினி கமலாக கூட இருக்கட்டும், 2 பேரும் ஏதோ சட்டையை பிடிச்சின்னு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கா மாதிரியான ஒரு பிம்பத்தை வெளியே கொண்டு வராங்க இல்லைங்களா. அது அந்த காலத்தில் உடைக்கப்பட்ட ஒரு சம்பவம். அது இந்த ஒரு சாங் எடுக்க முடியல, தயாரிப்பாளர் காசு கொடுக்க மாட்டான்றாருன்ற ஒரு விஷயம் ஹீரோ ரஜினிகாந்தோ யாருக்கிட்டையும் போய் கேட்கல, சொல்லலை. அந்த டைரக்டரும் யாருக்கிட்டையும் போய் சொல்லலை, தயாரிப்பாளர் அதை பற்றி பேசலை. காத்து வாக்கில் ஈவன் இந்த ரஜினிகாந்துடைய சக நடிகரான கமலஹாசனுக்கு அது தெரிய வரும். அந்த கதையை ஆல்ரெடி அவரும் படிச்சிருக்காரு. அந்த நாவலை உடனே கூப்பிட்றாரு, டைரக்டர் கூப்பிட்றாரு. அந்த சாங் எடுக்கிறதுக்கான காசை நான் தரேங்கன்றார், நீங்கள் எடுங்கன்றாரு. படத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து இது எடுத்து இந்த சாங்கை சேர்த்தா தாங்க நல்லா இருக்குன்றார். இந்த கதைக்கு எனக்கு தெரியும், அந்த முழு ஸ்கிரிப்டும் எனக்கு தெரியுன்றார். கமலஹாசன் அந்த காசை கொடுக்குறாரு. ஏன்னா கமலம் அப்போ வளர்ந்து வர்ற ஒருத்தர் தான் கொடுக்குறாரு. அந்த சாங் எடுக்கப்படுது, படத்தில் சேர்க்கப்படுது. அந்த சாங் தான் வந்து செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முள்ளும் மலரும். நான் சொன்னது மகேந்திரனை தான் சொன்னது. நடிக்க தெரியாது. இப்போ சொல்லியிருக்காரு இல்லை, இந்த மலையாள நடிகர் வந்து இந்த வேட்டையன் செட்டுக்குள்ளே நான் உட்காந்து நீதிபதி கேரக்டரில் நடிக்கும்போது அமிதாப்புக்கும் ரஜினிக்கும் நடிக்க தெரியாது, நடிக்க வராது அப்படின்ட்டு வந்து அந்த காலத்திலே சொன்னபோது இப்படியாப்பட்ட ஒருத்தர் தான் எனக்கு வேணும்னு. மகேந்திரனை பற்றி ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கல்லூரியில் படிக்கும்போது அவர் ஊரில் எம்ஜிஆர் வந்து உட்காந்துட்ருக்காரு. எம்ஜிஆரை மேடையில் வச்சுக்கிட்டு இன்றைய சினிமாவை வந்து கிழின்னு கிழிக்கிறாப்புல மகேந்திரன். எம்ஜிஆருக்கே முகம் மாறுது. ஒரு கல்லூரி மாணவர் கிழிக்கிறாப்புல, என்னையா படம் எடுக்கிறீங்க நீங்கன்னு. என்ன படம் எடுக்க, வேர்ல்டு யூரோப் படங்களை பாருங்கள், மற்ற படங்களை பாருங்கள், ஈரான் படங்களை பாருங்கள். அவர் சொல்கிறாப்புல எம்ஜிஆருக்கு முகம் மாறுது. அந்த கோவத்தை காட்டில் இந்த பையன் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இவனுடைய திறமையை சோதித்து பார்க்கணும்னு முடிவு பண்ணி சென்னைக்கு வாழ்றாரு. வந்து பொன்னியின் செல்வன் நாவலை திரைக்கதையாக எனக்கு ஆக்கி கொடுப்பேன்றார். கொடுங்கன்றாப்புல. எங்கே நம்ப மாட்டீங்க, அந்த பொன்னியின் செல்வன் நாவலை திரைக்கதையாக முதலில் எழுதியவர் இயக்குனர் மகேந்திரன் தான். எழுதி முடிச்சிட்டாரு. ஆனால் எம்ஜிஆரால் நிறைய கேரக்டர் வச்சு அந்த படத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த ஸ்கிரிப்டை எழுதினவர் அவர் தான். எம்ஜிஆரை சுற்றி கமல்கிட்ட இருந்து வந்து இப்போ மணிரத்னம் தான் அதை முடிச்சிருக்காரு. இது சொல்கிறதுக்கான காரணம், அதன் பிறகு துக்ளக் பத்திரிகையில் பத்திரிகையாளராக வேலை பார்த்தவர்.
அப்போவும் சினிமாவை எதிர்த்து கடுமையான விமர்சனம் எழுதினவர் வந்து. ஆனால் கால சூழ்நிலை, தங்கப்பதக்கம், ஆடுபுலி ஆட்டம் மாதிரியான படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய அந்த அளவுக்கு வந்தார். அவருக்கு தான் வந்து ரமணிச்சந்திரனுடைய நாவலை எடுத்து படிக்கும்பொழுது தான் படிச்சுக்கிட்டே வராரு. ஒரு காலின்னு ஒருத்தன் விபத்தில் ஒரு கை போகுது, தங்கச்சி மேலே ஒரு அபார ஒரு பாசம் கொண்ட ஒருத்தனுக்கு இந்த கை போயிடுதுன்னு அந்த நாவலை மூடிடுறாரு. மூணு பிறகு அதுக்கப்புறம் அவர் திரைக்கதை எழுதுறாரு. இந்த இடத்துல தான் எனக்கு ரஜினி வேணும்னு முடிவு பண்ணுறாரு. ரஜினியை கொண்டு வராரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. சின்ன கவுண்டர் மாதிரியான படங்கள்லாம் அவங்க தான் எடுத்தவங்க வந்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த முள்ளு மலரும் முதல் ஒரு வாரம் ஓடவே இல்லைங்க அந்த படம் வந்து. ஒரு பெரிய இதுவே இல்லை. ப்ரொடியூசர் சொல்கிறாரு, பார்த்தியா ரஜினியை வச்சு ஒரு கை இல்லாதவனை நடிக்க வச்சல, இப்போ தெரியுதான்னு. இப்போ மீடியாக்கள் அப்போல்லாம் இப்போ மாதிரி கிடையாது. ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு எழுதுறவங்க விமர்சனம் சொல்கிறவங்களாம் கிடையாது. அப்போ மீடியாக்கள் பிரிண்ட் மீடியா தான் பார்த்துட்டு எழுதுறது ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும். இப்போ மீடியாக்களும் மவுத் டாக்கும் வர அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இவர் மாதிரி எந்த நடிகருக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்னப்போ அவர் கொண்டு வந்து நடிக்க வச்சப்போ ரஜினிக்கு ஒரு பெரிய பெருமையாயிடுச்சு வந்து. தன்னை வந்து ஸ்டைல் காட்டுறவரா, தலை கோதுறவரா, சிகரெட்டை தூக்கி பிடிக்கிற ஒரு நபராக நம்மளை வந்து பயன்படுத்தின இந்த தமிழ் சினிமாவில் நம்மளை இந்த கோணத்தில் பார்த்தாரு மகேந்திரன் அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மகேந்திரனுடைய ஸ்டைலை தான், இயக்குனர் மகேந்திரன் அவருடைய ஸ்டைலை தான் ரஜினி ஃபாலோ பண்ணார் வந்து. உண்மையாக அதுதான் வந்து. அதன் பிறகு ஜானி எடுத்தார், கை கொடுக்கும் கை எடுத்தார் வந்து. ஜானி படம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். 2 ரஜினிகாந்த் வந்து. இது எப்படி வந்து முள்ளு மலரும் ஒரு கமர்ஷியல் இல்லாமல் ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமோ, நீங்கள் ஜானி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பக்கா கமர்ஷியல் படம் வந்து. இது கை கொடுக்கும் கை வந்து ஒரு கன்னட படத்தினுடைய ரீமேக் அது. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யார் தெரியுங்களா? அது உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுங்க, அருண் விஜயோடைய அப்பா விஜயகுமார். ஏன்னா விஜயகுமாரும் ரஜினிகாந்தும் அந்த காலகட்டங்களில் நண்பர்கள். அப்போ விஜயகுமார் ரொம்ப நாளாக ரஜினிகாந்த்கிட்ட ஒரு கால் ஷீட் கேட்குறாரு. நண்பா ஒன்று வச்சு படம் பண்ணோம், எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுக்கும் பொழுது தான் இந்த கை கொடுக்கும் கை இந்த படம் வந்து விஜயகுமார் பண்ணுறாரு. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகனை உள்ளுக்குள்ளே அந்த நடிகன் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சவர் வந்து மகேந்திரன் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் வந்து சினிமா நூற்றாண்டு விழாவில் வந்து ரஜினிகாந்த் ஒரு இன்டர்வியூ பண்ணுவார். உனக்கு பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு வரும், மகேந்திரன் அப்படின்னு வருது. அப்போ என்ன பிடிக்காதா அப்படின்னு, உங்களையும் பிடிக்கும் அப்படின்னு வருது. அது காரணம் அதான் வந்து. நான் ஒரு மகேந்திரன் சார் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதே போல் தான் அந்த கையை இழுத்து விட்டுறது, அந்த சிகரெட்டை வந்து ஸ்டைலாக பிடிக்கிறது, வேளச்சேரியில் பள்ளிக்கரணையில் இருந்த ஒரு வீட்டில் வந்து திண்ணையில் வந்து ஒரு இதுவாக உட்காருது. சார் உங்களை பார்த்து ரஜினி சார் காப்பி அடித்தாரா, அவரை பார்த்து நீங்கள் இது பண்ணிங்களான்னு நினைக்கல. காப்பி கிடையாதுங்க, 2 பேருமே நண்பர்கள். ஒரே அறையில் இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு இருக்கோம். ஒரே இதுவாக வந்து ஒருத்தர் வந்து அப்படி சண்டை போட்டிருக்கோம், விமர்சனம் பண்ணியிருக்கோம், ஒரே ஸ்கூட்டரில் போய் பயணம் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒரு நட்பு எங்கள் நட்பு. அதில் ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பயராக எங்கிட்ட இருந்து கூட அவருக்கு வந்திருக்கலாம், அவர்கிட்ட கூட எங்கிட்ட வந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். வந்து இது சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் படம் பேசப்படுகிறது. அவர் திடீர்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அதை ரஜினிகாந்த் எதிர்பாராமல் பார்த்துட்டு இம்மீடியட்டாக அவர் ஃபோன் பண்ணி, சார் எக்ஸலண்ட் சூப்பர், என்ன நீங்கள் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா நான் என் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன், நான் என் படத்தில் நடிக்க வச்சுருப்பேன். ரொம்ப இதுவாகி போய் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி இதுவாச்சு, எப்படி யார் உங்களை நடிக்க வச்சது, நீங்கள் நடிக்கவே மாட்டீங்களே, இப்படியா தொடர்ச்சியாக கேள்வி கேட்டவொடனே அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, உன்ன மாதிரி ஒரு அன்புள்ளம் கொண்ட தம்பி தான் வந்து என்னை விடவே இல்லை. அவர் தான் திரும்ப வந்து இல்லைப்பா எனக்கு நடிக்க வராதுப்பா, என்னை விட்டுருப்பான்னு சொன்னோன்னே திரும்ப பேசி சார் நீங்கள் நடித்தா தான் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து போங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வேறு யாரும் இல்லை, அட்லி. அந்த படம் வந்து தெரி. அதன் பிறகு தான் பேட்ட படத்தில் இவருக்கு ஒரு சின்ன ரோல் ரஜினிகாந்த் சொல்லி தான் கார்த்திக் சுப்புராஜ் வச்சுருப்பார். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எந்த நடிகருக்கு நடிக்க தெரியாதென்று இப்பொழுது ஒருத்தர் விமர்சனம் சொல்கிறாரோ அதை அப்போதே ஒரு ப்ரொடியூசர் சொல்லிட்டார் வந்து. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி 24 வயசு, இத்தனை படம், தலைவர் 171, 172, 173 அடித்து நொறுக்கிட்டே இருக்காப்புல. ஜெயிலர் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிரத்னமும் ரஜினிகாந்தும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு தகவல். இதெல்லாம் தாண்டி ரஜினி சொன்ன மாதிரி தான், என்னப்பா என்கிட்ட ஏதோ ஒரு வைப் இருக்குன்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் இந்த ரஜினியோட இந்த ஸ்பீச் கேட்ட பிறகு அந்த கிரியா யோகா இருக்கு இல்லைங்களா, அதை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் போவாங்க. ஏன்னா ரஜினி எது சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்காரு. நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.